Kana good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 422 தான் பார்க்க போகிறோம். இது முக்கியமான சம்மு. பாருங்கண்ணா, இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை. நல்லா பார்த்துக்கோ. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை அண்டு எக்ஸ் ஒய் இசட் லைஸ் பிட்வீன் 0 to 1. அப்புறம் ஸோ தட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இசட் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம இது ப்ரூவ் பண்ணணும். ஆன்சர் நமக்கு கொடுத்துட்டான். இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு கணக்கு நம்ம எழுதலாம். பாரு ராஜா, உனக்கு புரியலைன்னா கேளு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பை. புரியுதா தங்கம்? இதில் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இருக்குது பார்த்தியா, இதை இந்த சைடு கொண்டு போயிரு. அப்போ நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு கிடச்சிரும். இப்போ புரியுதா தங்கம்? ஏன்னா 2 டேர்ம் இருந்தால் தான் நம்ம கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போடுறது அதே டேக் ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ காஸ் இன்வர்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா காஸ் ஏ. அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸு. புரியுதா? இப்போ ஏவுக்கான ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும் சாமி. இது ஏ, இது 90. காசுடைய ஃபார்முலா adjacent side by hypotenuse. அப்போ adjacent சைடில் எக்ஸ் இருக்குது, கீழே எதுவும் இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குதுன்னு அர்த்தம். கீழே டினாமினேட்டரில் 1 வரும்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் சைடு வேணும்னா ரூட்டுக்குள்ளே இப்போ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர்டு பண்ணி adjacent சைடு ஸ்கொயர்டை கழிக்கணும். இப்போ 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1, ஏன்னா இது தானே பெருசு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா தங்கம்? இதிலிருந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? சைன் ஏ போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் நமக்கு சைன் ஏ. சைன் ஏ வந்து என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு ரூட்டா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஹைபாட்னியூஸ் 1. அது நம்ம போட்டாலும் போடலாம், போடாட்டினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ சைன் ஏ போட்டேன். இப்போ இது புரிஞ்சதா ராஜா? அதே மாதிரி இதை பின்னு எடுக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். அதே காஸ் இன்வர்ஸ் இந்தாண்ட போச்சுன்னா காஸ் பி ஈக்குவல் டு ஒய். கீழே அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இதுக்கான ஃபார்முலா adjacent சைடு பை ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. பிங்கிற ட்ரையாங்கிள் போடு சமீப, ஏன்னா ஆங்கிள் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ இது பி, இது 90. adjacent சைடில் 1, adjacent சைடில் ஒய்ஏ, ஹைபாட்னியூஸ் 1. அதே ஆப்போசிட் சைடு ரூட்டுக்குள்ளே 1 ஸ்கொயர்டு பண்ணால் 1, ஏன்னா இதுதான் பெருசு, மைனஸ் ஒய்யை ஸ்கொயர்டு பண்ணால் ஒய் ஸ்கொயர். எப்பயுமே ஹைபாட்னியூஸ் தான் பெருசாக இருக்கும். இதிலிருந்து சைன் பி. சைன் பி நமக்கு என்ன ராஜா? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் 1. அது போடலாம், போடாமல் கூட விட்டுடலாம். இப்போ புரிஞ்சுதா ராஜா? இப்போ நம்ம கணக்குக்கு வரோம். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. இதை வந்து ஏன்னு எடுத்திருக்கேன், இதை பின்னு எடுத்திருக்கேன். அப்போ நம்ம கணக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ராஜா, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ்குள்ள இசட் அப்படின்னு வந்துடும். இப்போ புரியுதா தங்கம்? இப்போ இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதுனால அதை நீக்கணும். அதுக்காக போத் சைடு காஸ் அப்ளை பண்ணு. காசு, அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி பார்த்துக்கோ சாமி ஈக்குவல் டு காசுக்குள்ள பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். புரியுதா? அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பியோடைய ஃபார்முலா காஸ் ஏ
காஸ் பி மைனஸ், இந்த ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு இங்கே பார்க்கணும் பை பை மைனஸ்னு வந்திருக்கு. பையனா 180 டிகிரி, 180 டிகிரியிலேருந்து இதை கழிக்கணும். அப்போ உனக்கு தெரியும், இதை பார் பையனா இவ்வளவு, இதை கழிக்கும் போது இது செகண்ட் கோட்ரன். ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசோடைய சிம்பிள் மைனஸ். காசு இந்த பை மைனஸோடு சேரும்போது காசாக தான் இருக்கும். அப்போ காசா என்ன கிடைக்கும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு கிடைக்கும். மீதி இருக்கிறது காஸ் இன்வர்ஸ். இப்போ காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஜஸ்ட் நம்ம இங்கே சப்போர்ட் பண்ணலாம் பாருங்க. காஸ் ஏ வந்து எக்ஸு, காஸ் பி என்ன நமக்கு பாருங்க ஒய்ஏ மைனஸ், இங்கே சைன் ஏ கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் பி பாருங்க ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். புரியுதா தங்கம்? ஈக்குவல் டு மைனஸ் இசட். இப்போ இது ரூட் இருக்கிறதுனால ராஜா இதை ஒரு சைடு அந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போயிரு, மைனஸ் இசட்டை இந்த சைடு கொண்டாந்துரு. அப்போ எக்ஸு ஒய் மைனஸ் இசட் இந்தாண்ட வந்தால் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இது மைனஸ் பார் முன்னாடி மைனஸ் இருக்குது, இது அப்படியே அந்தாண்ட போகும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக போத் சைடு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது கண்ணு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணால் ரூட் நீங்கி போயிடும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு குழப்பமாக இருந்தால் கேளு, இது ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. இப்போ நாம் பாரு இதை ஸ்கொயர் பண்ணலாம். இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்டை ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கும்போது ப்ளஸ் 2xy இசட் xy இசட் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணிக்கோ. இதை மல்டிபிள் பண்ணால் 1 பெருக்குன்னா 1, அப்புறம் 1 போய் ஒய் ஸ்கொயர் பெருக்குன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போய் 1 பெருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ புரியுதா தங்கம்? இப்போ அப்படியே ஒன்றுமே கிடையாது, அப்படியே பெருக்கிறது தான். இதை ஸ்கொயர் பண்ணி இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்டு, இதை ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர்டு, இதை மூணையும் பெருக்கி போட்டால் 2xy இசட்டு. இந்த பக்கம் அப்படியே 1 பெருக்குன்னா 1 மைனஸ் 1 போய் ஒய் ஸ்கொயர் பெருக்குன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போய் 1 பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் இந்தாண்ட இருக்கிறதும் இந்தாண்டு இருக்கிறதும் கேன்சல் ஆகிடும். இதுவும் ப்ளஸ் தான் இதுவும் ப்ளஸ் தான். இது இந்த சைடு வந்தால் நமக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இப்போ தேர்ஃபோர் 1 மட்டும் இந்தாண்டு வச்சுக்கோ, மீதி எல்லாம் இந்த சைடு கொண்டாந்துரு. இப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்தாண்டு போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் ஒய் ஸ்கொயர் அந்தாண்டு போச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ நம்ம ஆர்டராக எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆல்ரெடி ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2xy இசட் ஈக்குவல் டு என்ன வந்துடுது 1. இப்போ புரிஞ்சுதா ராஜா? இது ஜஸ்ட்டு உனக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. தெரியலனா கேளு, ஒன்றுமே கிடையாது ராஜா, இது கொடுத்துருக்கிற கணக்கு. இப்போ நாம் இப்படி நிரூபிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 டேர்ம் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட், அப்புறம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஏன்னு போடுறேன், காஸ் ஏ கண்டுபிடிக்கிற. அப்போ அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்னியூஸ் தெரியும், அதிலிருந்து ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிற, சைன் ஏ போட்டுக்கிற. அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை பின்னு எடுத்துக்கிற, அதிலிருந்து காஸ் பி கண்டுபிடிக்கிறேன். அப்போ அட்ஜசன்ட் சைடு ஹைபாட்னியூஸ் தெரியும், அதிலிருந்து ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிற, சைன் பி போட்டுக்கிற. அப்போ நம்ம கணக்கு இது ஏ ப்ளஸ் இது பி ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்.
அப்போ இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்கிறதுனால போத் சைடு இங்கேயும் காசு ஆட் பண்ணு, இங்கேயும் காசு எடு. அப்போ காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். லெஃப்ட் சைடு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி உடைய ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் சாமி. செகண்ட் குவாட்ரண்டில் காசோடைய சிம்பிள் மைனஸு, காஸ் பையோட சேரும்போது மாறாது. அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டு. அப்போ காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் இசட் வரும். இது பாரு காஸ் காஸ் ஏ பாரு காஸ் ஏ, இங்கே பாரு காஸ் ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், காஸ் பி ஒய். அப்போ காஸ் ஏவுக்கு பதிலாக எக்ஸு, காஸ் பிக்கு பதிலாக ஒய்யு. அதே மாதிரி சைன் ஏவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சைன் பிக்கு பதிலாக நான் சொல்கிறது புரிஞ்சுதா ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இவ்வளோதாங்கண்ணா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ இது ரூட்டை நீக்கணும். இந்த அண்டவையை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. ரூட் நம்பர் ஒரு பக்கம் கொண்டாந்துடணும், ரூட் இல்லாத நம்பர் ஒரு பக்கம் கொண்டாடணும். அப்போ மைனஸ் இசட் இந்த அண்டை வந்தால் ப்ளஸ் இசட், இந்த எக்ஸ்ஒய் இங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் நம்பர் அந்தாண்ட மைனஸ் ரூட் நம்பர் அந்தாண்ட போகும்போது ப்ளஸ்ஸு. போத் இந்த ரூட்டை நீக்கிறதுக்காக போத் சைடு ஸ்கொயர் பண்ணேன். இங்கே ரூட்டு நீங்கி போயிடும். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. இதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy இசட் ஈக்குவல் டு இங்கே மல்டிபிள் பண்ணும் 1 × 1 1 1 போய் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு பிறகுனா மைனஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு போய் 1 பிறகுனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டும் ரைட் சைடு இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகி உனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ புரிஞ்சுதா ராஜா? அதெல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு போனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.